30 நாட்கள் நம்ம உயிரை கையில புடிச்சிட்டு ஓடணும். நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு பொதுமக்கள் இருப்பாங்க. அதே நேரத்துல நம்மளை வேட்டையாடுறதுக்கு அசாசின்ஸ் இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு அந்த 30 நாட்கள் சர்வே பண்ணணும். எவ்வளவு நாட்கள் சர்வே பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரியான காசும் நமக்கு வரும். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ஃபர்ஸ்ட் விஷயமே த ரன்னிங் மேன் அப்படின்ற அந்த கேமை எக்ஸ்பிளைன் பண்ண விதம். ஸ்டார்டிங்லேயே ரொம்ப நீட்டா அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி ரொம்ப நீட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கேம்ல நடக்கக்கூடிய அந்த சேசிங் சீக்வன்சஸ் அப்படின்றது எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு 3-4 சீக்வன்சஸ் தான் வரும். அது எல்லாமே சூப்பரா எடுத்திருந்தாங்க சொல்லலாம். அதே மாதிரி இந்த கேம்ல இருக்கக்கூடிய ஃபவுல் பிளே, அதாவது மக்கள் கிட்ட பாப்புலரா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போய் ஃபவுல் பிளே பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கேம் பேஸ்ட் த்ரில்லர் அப்படின்னும் போது அதுல முக்காவாசி நம்ம பரபரப்பான மொமெண்ட்ஸ் எதிர்பார்த்திருப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 சீக்வன்சஸ் மட்டும் தான் அப்படி இருந்துச்சே தவிர மத்தபடி ரொம்ப நார்மலான ஒரு பேஸ்ல தான் இந்த கதை போச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் பாஸ்க்கு பாக்குற மாதிரியான ஒரு படம்.